செல்லம்மா ஸ்கூட்டியில் போயிட்டே இருக்காங்க. பின்னாடியே ஒரு காரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. செல்லம்மா பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு செல்லம்மாவை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே மேகா அவங்க அப்பா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன காரியத்தை கரெக்டாக முடிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, எல்லாம் கரெக்டாக முடிச்சிருவான், நான் செட் பண்ண ஆள் சூப்பர், கண்டிப்பாக செல்லம்மா கதையை முடிச்சிருவான், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. நான் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. செல்லம்மா பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே காரில் வரான். அப்போ கரெக்டாக ஒரு பாலம் வருது. அங்கே இடிச்சிட்டு அப்படி செல்லம்மா எகிறி போயிட்டு அந்த பாலத்தில் விழுந்துட்டாங்க. அப்படி தண்ணிக்குள்ளே அப்படியே முழுகிட்டு இருக்கும்போது அப்படியே ஃபோன் எடுத்து அப்படியே வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்துகிட்டு செல்லம்மாவோட ஃபோனையும் எடுத்துக்கிட்டான். எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போ மேகாவோட அப்பா ஃபோன் பண்ணுறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் செல்லம்மாவை நீங்கள் சொன்ன மாதிரி அடித்து தூக்கிட்டேன், அப்படியே போயிட்டு பாலத்தில் தண்ணியில் விழுந்துட்டாங்க, அவங்க உயிரோடு வரத்துக்கு வழியே இல்லை, நான் எல்லாமே கச்சிதமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த அடியாள் சொல்கிறான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மேகாவோட அப்பா சொல்கிறார். நான் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்கள், அந்த செல்லம்மாவோட ஃபோனை கூட நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அந்த ஃபோனை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகாவோட அப்பா சொல்கிறாரு. உனக்கு தேவையான பணம் எல்லாமே நான் கொடுக்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, காரியத்தை கரெக்டாக முடிச்சிருக்க அப்படின்னு மேகாவோட அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மேகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த செல்லம்மா காலியா? ஆமாம்மா, சூப்பராக அடித்து தூக்கிட்டானா, அதுவும் பாலத்தில் தண்ணியில் விழுந்தாச்சு, எப்படி பார்த்தாலும் அவள் அப்படியே 3 நாள் கழிச்சு தான் மேலே வருவாள், நாற்று அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக சொல்கிறாரு. மேகா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இப்போ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேகா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு தடையாக இருந்தால் அந்த செல்லம்மாவும் போயிட்டாங்க, இனிமேல் நீ சித்துவை கல்யாணம் பண்ணிவிட்டு சூப்பராக சந்தோஷமாக சொத்தோடு வாழுமா, அதுக்கு தாம்மா நான் அப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மேகா ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. சித்து தேடுறாரு, என்ன ஆச்சு இன்னும் காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. ரொம்ப நேரம் ஆச்சு செல்லம்மா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தேடுறாங்க. ஒரு டைம் ஆகிட்டே இருக்கு, ஆனால் செல்லம்மா வீட்டுக்கு வரவே இல்லை. அப்போ அவங்க அம்மா அப்பா சித்து 3 பேருமே பதட்டமாக தேடுறாங்க. எங்கே போயிருப்பா செல்லம்மா, இவ்வளோ டைம் ஆகுது, ஒரு ஃபோன் கூட பண்ணல, சரி ஃபோன் பண்ணு சித்து அப்படின்னு சொல்கிறாங்க. சித்து ஃபோன் பண்ணுறாரு, ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க பொண்ணு வந்துட்டாங்க. வந்துட்டோடனே பாட்டி பசிக்குதா, உட்காருமா சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் போடுறாங்க. போட்டுட்டு சரி நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. அதுக்கு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இங்கே தான் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போனாங்க, சித்து இங்கே இருக்காரு, அப்போ அம்மா மட்டும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. அதுக்கு இல்லை அதை வந்துருவாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குமா சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. அப்போ போய் சித்து எல்லா இடத்துலையும் தேடுறாரு, ஒவ்வொரு இடமா தேடுறாரு, எல்லா கடையிலையும் விசாரிக்கிறாரு. போயிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இங்கே ஒருத்தவங்க ஸ்கூட்டியில் போனாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காரு. ஆனால் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. தெரியாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமாக டென்ஷனோட வீட்டுக்கு வராரு. வந்த உடனே சொல்கிறாரு, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், செல்லம்மாவை கிடைக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு. டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சித்து சொல்கிறாரு. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி குழந்தைய அங்கே பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சொல்கிறாங்க, செல்லம்மாவை காணோம், ஈவினிங் தான் போனாங்க, நைட் ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க, அப்படியா இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு போலீஸ் கேட்குறாரு. ஃபோன் பண்ணோம், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி, மகேந்திரன், சித்து 3 பேருமே சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாரு. ஆமாம் எனக்கு மாணிக்கத்து மேலே தான் டவுட்டாக இருக்குது, அப்போ அவனோட நம்பரை கொடுங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அப்போ மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீ உடனே இங்கே வா, ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. எதுக்கு சார், என்ன எதுக்காக கூப்பிடுறீங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்கிறாரு. வா நான் வரணும், எங்கேயாவது ஓட பார்த்தா உன்னை அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் சார் எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு மாணிக்கம் கேட்குறாரு. இல்லை செல்லம்மாவை காணோம், அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் நீ வா உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் அங்கேருந்து வராரு. அடுத்தது உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்குது அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. உடனே எனக்கு மேகா மேலே தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மேகாவோட நம்பரை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் ஃபோன் பண்ணோன்னே மேகா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ இவங்க எதுக்காக நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. செல்லம்மாவை காணும்னு அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களை விசாரிக்கணும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதை கேட்டவுடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ நம்மளை எதுக்காக கூப்பிடுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மேகா ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி கூப்பிட்டா போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லைல்ல, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக போகிறாங்க. எப்படியாச்சும் செல்லம்மாவை தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக விசாரிக்கிறோம், தேடி கண்டுபிடிச்சிடும், நீங்கள் கவலைப்படாத போங்க வீட்டுக்கு அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. சீக்கிரமாக தேடுங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோ என் பொண்ணுக்கு, எனக்கு எதுவுமே தெரியல, போனது தான் தெரியும், ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, என்ன ஆச்சு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே ஆகாது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்துக்கிட்ட சொல்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேர் வீட்டுக்கு போங்க, நானும் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து போயிட்டு மற்ற எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்காரு.
போலீஸும் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோமா, நீங்கள் கவலைப்படாத வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகேந்திரன் லக்ஷ்மி 2 பேருமே பயங்கரமாக செல்லமாக நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க.